ஈரானில் உள்ள இந்தியர்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என்று இந்திய வெளியுறவுத்துறை அறிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமரன், விவரங்கள் என்ன? ஈரான் நாட்டிலே அரசுக்கு எதிராக உள்நாட்டு போர் மூண்டிருக்கின்றது என்று சொல்லும் விதமாக ஏராளமானவர்கள் கிளர்ச்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இதன் காரணமாக ஈரான் நாட்டினுடைய அரசு அங்கே கிளர்ச்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு எதிராக தாக்குதல் சம்பவத்தை தீவிரப்படுத்தி இருக்கின்றது. இதன் காரணமாக உயிரிழப்புகளுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்த வண்ணமாக இருக்கின்றது. ஈரானினுடைய தலைநகர் மட்டுமல்லாமல் நாட்டின் முக்கிய நகரங்கள் அனைத்திலுமே கிளர்ச்சியாளர்களை நோக்கி அரசினுடைய தாக்குதல் சம்பவம் அதிகரித்திருக்கின்றது. ஈரான் நாட்டை பொறுத்தவரை அண்மையில் தான் அமெரிக்காவிற்கு எதிரான ஒரு மிகப்பெரிய தாக்குதலை எதிர்கொண்டிருந்தது. இஸ்ரேல் மூலமாக அந்த தாக்குதல் நடைபெற்றிருந்தது. அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய சூழ்நிலையிலே உள்நாட்டு கிளர்ச்சி தற்பொழுது வேகம் எடுத்திருக்கின்றது. பொருளாதார தன்மை காரணமாக உள்நாட்டு அளவிலே மிகப்பெரிய அளவில் பொருளாதார தேக்க நிலை உருவாகிவிட்டது, விலைவாசி உயர்ந்து விட்டது என்று சொல்லி உள்நாட்டு மக்கள் அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தி வரக்கூடிய நிலையில்தான் அங்கு வன்முறை வெறியாட்டம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஈரானில் இருக்கக்கூடிய இந்திய மக்கள் வெளியேற வேண்டும் என்று இந்திய வெளியுறவுத்துறை தன்னுடைய அதிகாரப்பூர்வமான அந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றது. ஈரானில் நிலவி வரக்கூடிய தொடர்ச்சியான அந்த பதற்றமான சூழலை தொடர்ந்து இந்த அறிவிப்பினை ஈரானுக்கு இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கான அறிவிப்பாக வெளியுறவுத்துறை வெளியிட்டிருக்கின்றது. வெளியுறவுத்துறை மூலமாக ஈரானில் இருக்கக்கூடிய மாணவர்கள் உட்பட இந்தியர்கள் அனைவரையும் பத்திரமாக தாய்நாட்டுக்கு மீட்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்கின்ற ஒரு தகவலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே ஈரானில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருந்த நிலையில் ஈரானில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் அனைவரும் உடனடியாக வெளியேற வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை வெளியுறவுத்துறை வைத்திருக்கின்றது. ஈரானில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகங்களை தொடர்பு கொண்டு தங்களுக்கான உதவிகளை ஈரானில் இருக்கக்கூடிய இந்திய மக்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்றும் சொல்லி இருக்கின்றார்கள். வரக்கூடிய நாட்களிலே ஈரான் மீதான வெளிநாடுகளின் தாக்குதலும் இடம்பெறுவதற்கான ஒரு சூழல் இருக்கின்றது. ஏனென்றால் அங்கே இருக்கக்கூடிய போராட்டக்காரர்களை தாக்கினால் நாங்கள் அவர்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுப்போம் என்று அமெரிக்கா சொல்லி இருக்கின்றது. எனவே அமெரிக்காவும் வெளிப்படையான ஒரு மோதலிலே மீண்டும் ஈரானுடன் ஈடுபட தொடங்கினால் அது ஈரான் நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதன் காரணமாக வேலை நிமித்தமாகவும் சுற்றுலா காரணங்களுக்காகவும் கல்விக்காகவும் ஈரான் சென்றிருக்கக்கூடிய இந்தியாவை சார்ந்தவர்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் எனவும் ஈரானில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்தின் மூலமாக தங்களுக்கு தேவையான உதவிகளை அவர்கள் பெற்றுக் கொள்ளலாம் எனவும் ஈரானில் இருக்கக்கூடிய இந்தியர்களை மீட்டு வருவதற்கான பணிகளை வெளியுறவுத்துறை மேற்கொள்ளும் என்ற தகவலையும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. ஈரானில் உள்ள இந்தியர்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என்று இந்திய வெளியுறவுத்துறை அறிவித்துள்ளது. ஈரானில் நிலவும் பதற்றமான சூழலை அடுத்து இந்திய வெளியுறவுத்துறை அறிவிப்பு விடுத்துள்ளது. ஈரானில் உள்ள மாணவர்கள், சுற்றுலா பயணிகள், வர்த்தகர்கள், தொழில் ரீதியாக சென்றவர் உடனே வெளியேற வேண்டும் என்று இந்திய வெளியுறவுத்துறை அறிவித்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஈரானில் உள்ள இந்தியர்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என்று இந்திய வெளியுறவுத்துறை அறிவித்துள்ளது. ஈரானுக்கு இந்தியர்கள் செல்ல வேண்டாம் என்றும் இந்திய வெளியுறவுத்துறை மீண்டும் அறிவித்துள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.